அனைவருக்கும் ஸ்ரீதேவி பத்ரகாளி முடுப்புரம்மனோட அருள் ஆசீர்வாதம் கிடைக்குதுங்க மக்களே. மக்கள் அனைவருமே வாங்க. இதுதான் கோவில் என்ட்ரன்ஸ். உள்ள வந்து நம்ம அம்மாவை கும்பிடக்கூடிய பாதங்கள் எப்படின்றத பாருங்க, பாதையை பாருங்க. அங்கிருந்து வந்து என்ட்ரன்ஸ்ல உள்ள நுழைஞ்சு இங்க இருந்து உள்ள சாந்த ஸ்வரூபிணி, ரொம்ப சக்தி உள்ள அம்மா. அதாவது சாந்த ஸ்வரூபிணி, உக்ரஸ்வரூபிணி. ஃபர்ஸ்ட் உக்ரஸ்வரூபிணி வந்து வடக்கு பார்த்து இருப்பாங்க, ரொம்ப சக்தி உள்ள அம்மா. அந்த அம்மாவை நீங்க நல்லா பாருங்க, எப்படி இருக்காங்கன்னு அம்மாவை பாருங்க. பார்த்துட்டு எனக்கு அம்மான்ல சொல்லுங்க. கண்டிப்பா அம்மாவை பாருங்க. முடுப்புரையம்மா ஸ்ரீ பத்ரகாளி அம்மா, முடுப்புரை தேவியே அம்மாவை பாருங்க. அடுத்தது சாந்த ஸ்வரூபிணிங்க, கிழக்கு பார்த்து இருக்காங்க. சாந்த ஸ்வரூபிணி உங்கள் பிரச்சனை அனைத்தையும் சரி செய்யக்கூடிய சாந்த ஸ்வரூபிணி. இவங்க தான் சாந்த ஸ்வரூபிணி. அனைவரும் நல்லா இருக்கணும் மக்களே. நாகராஜா, நாகலட்சுமி, நாககன்னிகா, இவங்க தான் ஆயில்ய பூஜை. இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு பால் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம் எல்லாம் பண்ணி அவங்க கொடுக்குற அந்த மஞ்சளை நீங்கள் டெய்லி நெத்தியில் வச்சுட்டு போகும்போது உங்கள் சர்வ பிரச்சனைகள் இருந்தாலும் மாறி உங்களை நல்ல ஒரு வழிக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி நாகராஜா, நாகரிச்சி, நாகக்கன்னிங்க. இவங்களுக்கு வந்து ஆயில்ய பூஜை மாதத்தில் ஒரு முறை ஆயில்ய பூஜை வரும்போது இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்காரவங்க மற்ற நட்சத்திரத்துக்காரவங்களும் இங்கே அர்ச்சனை பண்ணிக்கலாம், பூஜை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி பண்ணாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக கண்டிப்பாக நான் இந்த அர்ச்சனை பூஜையை நான் பண்ணுறேங்க. அந்தளவுக்கு இந்த நாகராஜா, நாகரிச்சி, நாகக்கன்னிகாவுக்கு சக்திங்க. அதே போல் இங்கே பாருங்கள், வில்வ மரம் ஒரே மரத்துனா இருக்குன்னு பார்க்காதீங்க. ஒரே மரத்தில் அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் இன்னொரு மரமும் இருக்குது. இந்த மரம் என்னென்னா சாந்த ஸ்வரூபிணி, உக்ரஸ்வரூபிணி. சிவபெருமானே அருள் கொடுத்த மாதிரி 2 மரங்க. இந்த மாதிரி மரம் வந்து எந்த கோவிலாவது இப்படி இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எப்படி அவங்க வடக்கு பார்த்துருக்காங்களோ அதே மாதிரி அந்த மரம் வந்து வடக்கு பார்த்துருக்குங்க. இவங்க கிழக்கு பார்த்துருக்க மாதிரி இந்த மரம் கிழக்கு பார்த்துருக்குங்க. அந்தளவுக்கு இந்த சக்திங்க இந்த வில்வ மரத்துக்கு. இந்த வில்வ மரத்தில் ஒரு இலை வாங்கி நீங்கள் சாப்பிட்டாலும் உங்கள் உடம்புல இருக்க நோய் நீங்கி நல்லா இருக்குங்க. அந்தளவுக்கு இந்த வில்வ மரத்துக்கு ஒரு சக்தி உண்டுங்க. ஸ்ரீதேவி பத்ரகாளி முடுப்புரையம்மை ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாதீங்க. பயங்கர சக்தி உள்ள அம்மா, 7 சக்தி உள்ள அம்மாங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த கோவிலில் ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு விதமாகவே இருக்கும். அந்தளவுக்கு இந்த அம்மாவோட ஒரு வைப்ரேஷன் சக்தி உண்டுங்க. கண்டிப்பாக அனைவரும் வாங்க மக்களே. இந்த கோயிலில் வந்து எல்லோரும் பிரார்த்தனை பண்ணி அவங்க குறைகள்லாம் சொல்லி அம்மாட்ட சொல்லிவிட்டு நீங்கள் போதும் நிறைவாக போங்க மக்களே. அனைவரும் நல்லா இருப்பீங்க மக்களே. இந்த ஜென்மத்தில் நம்மளால் முடிஞ்ச ஒரு நன்மைகள் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறது. இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே கண்டிப்பாக ஒரு நாள் இந்த அம்மாவுக்கான கண்டிப்பாக வருவீங்க மக்களே. அம்மா உங்களை வர வைப்பாங்க, உங்கள் நன்மைக்காகவே உங்களெல்லாம் வர வைப்பாங்க மக்களே. இதுதான் இந்த கோவிலோட ஒவ்வொரு கிளைகளையும் நான் சொல்லுவேன். அடுத்ததாக இப்போ சொல்ல வர போகிறது 4வது கிளைகள். உக்ரஸ்வரூபிணி, சாந்த ஸ்வரூபிணி, நாகராஜா, நாகலட்சுமி, நாகக்கன்னி, மங்களகர விநாயகர் மக்களே. நீங்கள் என்ன காரியம் நினைச்சாலும் மங்களகர விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்காக அது சக்ஸஸ் ஆகும். அதே போல் அங்கே மங்களகர விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அங்கே தேங்காய் நீங்கள் உடைச்சிங்கன்னா அந்த தேங்காய்க்கு ஒரு மகத்துவம் உண்டுங்க. நீங்கள் தேங்காய் உடைக்கும் போது நேராக உடைஞ்சிருந்தா உங்களுக்கு தெய்வ சக்தி உண்டுங்க. சுக்கு நூறாக உடைஞ்சா உங்களுக்கு டிஸ்டி உண்டுங்க. அதே போல் கீரலாக விழுந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குங்க. அந்த மாதிரி இந்த மங்களகர விநாயகர் உங்களுக்கு அறிகுறி காமிச்சிருவாங்க. அந்தளவுக்கு இந்த மங்களகர விநாயகரோட ஒரு சக்திங்க. இந்த கோவிலில் ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு சக்தியாக இருக்குது. செடி மரங்கள் கூட சக்தி இருக்குங்க. நீங்கள் வந்து அனைவரும் மக்களை இந்த வீடியோவை பார்த்தவங்க அனைவருமே கண்டிப்பாக இந்த முடுப்புரையம்மனை காண வாருங்கள். உங்களுக்காகவே அம்மா, நமக்காகவே அம்மா ஒருத்தர் வந்திருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்காங்க? கேரளா டைப்லேயே தமிழ்நாட்டில் ஒரு கோவில் இருக்குன்னா நீங்கள் நம்ப முடியுமா? நம்ம திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் ஆறுமுத்தாம்பாளையத்து கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பத்ரகாளி அருள் ஆலயம் இருக்குங்க. அனைவரும் வாங்க மக்களே. உங்கள் பிரச்சனைலாம் சரியாகும். நல்லா இருக்கும் மக்களே. நீங்களாம் அனைவரும் நல்லா இருக்கணும் மக்களே. இதுதான் இந்த கோவிலோட லொக்கேஷன்லாம் உங்களுக்காக காமிச்சாச்சு. இதுதான் இந்த கோவிலோட அமைப்பு. உங்களுக்கு
உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் என்னோட ஃபோன் நம்பரை தான் நான் போட்டுருக்கேன், நீங்கள் கால் பண்ணி பேசுங்க மக்களே. கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைலாம் சரியாகி நீங்கள் நல்லா இருப்பீங்க மக்களே. ஸ்ரீதேவி பத்ரகாளி முடுக்கரையம்மனோட அருள் ஆசீர்வாதம் மக்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம் மக்களே. அனைவரும் இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருமே சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. அதே போல் உங்களால் முடிஞ்ச உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச ஒரு நன்மைகள் தான் மக்களை இதெல்லாம் செய்கிறோம். கோவில் நம்ம டெவலப் பண்ணுறோம் கொடுக்குறோம் அப்படின்னா அது நமக்காக இல்லை மக்களே, கடவுளுக்காக நம்ம செய்கிறோம். கடவுள் நமக்கு என்னங்கிறது கடவுள் நமக்கு அவங்க செய்வாங்க. நம்ம செய்கிற நன்மைகள் நம்ம செய்கிற பலன் தாங்க நமக்கு தலைமுறையை காக்கும் மக்களே. கண்டிப்பாக அனைவரும் இந்த வீடியோ உங்கள் உறவினர்களுக்கெல்லாம் அனுப்பிச்சுடுங்க. அதே போல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போலயே சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்குமே கொடான கொடி நன்றி. பார்க்காதவங்களுக்கும் கொடான கொடி நன்றி. ஸ்ரீ பத்ரகாளி முடுக்கரையம்மன் அருள் ஆசீர்வாதம் மக்கள் அனைவருக்கும் நன்றி.